கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. வழக்கமாக நம்ம சேனலில் வந்து எப்போயாவது நமக்கு டைம் நிறைய இருக்குது, ஆனால் கண்டென்ட் சுத்தமாக எதுவுமே இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய லைஃப்பில் வந்து ஏதாவது நம்மளை கிராஸ் பண்ணி போன ஒரு முக்கியமான பர்சன், அவங்க கூட நமக்கு இருந்த ஏதாவது ஒரு கனெக்டு, நமக்கு பளிச்ச ஞாபகம் வர சில இன்சிடென்ட்ஸு, அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணுறது தான் லைஃப் ஸ்டோரி பாட்காஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வர கண்டென்ட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலில் அதே மாதிரி ஒரு 3 பேரை பற்றி பேசியிருக்கேன். அண்டு அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்டயும் நான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். காரணம் எதெல்லாம் சொல்லலாம் எதெல்லாம் சொல்லக்கூடாது, டியூ டு சம் பர்சனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவங்கக்கிட்ட கேட்டு போடுவேன். ஆனால் ஒருத்தன் வந்தான், அவனாவே வந்து மச்சான் நம்மளை பற்றி அது நான் சொல்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு போனான். எப்போன்னா 25th வீடியோ அன்றைக்கி வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸில் இப்படி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நம்மளை பற்றி சும்மா எதாவது சொல்லிவிடுன்னு சொல்லிட்டு போனார். அந்த வீடியோவோட டியூரேஷனே எப்படி குறைக்குதுன்னு தெரியாமல் நான் எல்லாரை பற்றியுமே ஷார்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தப்போ இவரை பற்றி எனக்கு பெருசாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் சொல்லணும்னு நினச்சா அதை தனியாக எபிசோடாகவே போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் இவர். அதனால் இதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு டைம் கிடைக்கிறப்போ தனியாக இவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு எபிசோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்போவே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இதில் அவருடைய பேரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசிக்கலாம். அந்த நண்பர் வந்து யார் அப்படின்னா, அவருடைய பேர் வந்து ஜெய்சூர்யா. என்னுடைய காலேஜ், என்னுடைய டிபார்ட்மெண்ட், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடைய சர்க்கிள் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள். எப்படி இதை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டோரிஸில் வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் சில பேர் வச்சுருக்கோம்ல, அதில் டாப்பில் இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த ஆள்னு வச்சுக்கோங்க. அவனுக்கும் நான் அந்த மாதிரி பர்சனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ இந்த கதையை வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு மீட் எப்படி இருந்துச்சோ அந்த இடத்துலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு 2 வருஷம் பாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா, சாரி டெக்னிக்கலாக 3 வருஷம், இப்போது 2025 ஜானில் அப்படின்னா 2022 அக்டோபர் ஆர் செப்டம்பர் அந்த மந்த்துன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் என்னுடைய மென்டாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூல் கிடையாது, காலேஜில் போயிட்டு முதல்ல ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ, இப்போது ஒரு ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் மாறுறோம் அப்படின்னாலே நம்ம மைண்டில் வந்து பல விஷயங்கள் ஓட ஆரம்பிக்கும். நான் இது வரைக்கும் மாறினதில்லை, நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சும்மா என்னுடைய அசம்ஷனில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம இத்தனை நாளாக பார்த்து பழகின ஒரு ஆள், அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு மறுபடியும் அதே செட் ஆஃப் இடத்துல வந்து ஒரு புது டைப் ஆஃப் ஆளுங்களை ஃபீல் பண்ண எப்படி இருக்கும். என்ன சொல்கிறது புரியலையா? எனக்கே புரியல, இருங்க நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லி பார்க்குறேன். ஒரு இடத்துக்கு நீங்கள் மட்டும் புதுசாக போகிறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் வேடாக தெரிவிங்க, உங்களுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வேடாக தெரிய ஆரம்பிப்பாங்க. அது நார்மலைஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் இழுத்துக்கும். அப்போது நமக்கு இருக்க மெச்சூரிட்டிக்கு எவன் கூட சேரலாம், எவன் கூட சேரக்கூடாது, இவன் நல்லவனா கெட்டவனா, இந்த இடம் நமக்கு செட் ஆகாமல் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம்ல. நம்ம ஒரே ஆளாக தனியாக போகும்போது தான் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத நிறைய ப்ரெஷரை வந்து மண்டையில் ஏற்றிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் காலேஜுங்கிறது ஆல்மோஸ்ட் என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேர் வந்து புதுசாக அந்த இடத்துக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோமோ அதே மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருப்பாங்கன்றது என்னுடைய தாட்டாக இருந்துச்சு. அண்ட் அப்போது நான் என்ன நினச்சேன்னா, ஸ்கூலில் தான் வந்து நம்ம நடந்துக்கிற விதத்தை பார்த்து நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் இவன் வந்து வேஸ்ட்டு, எதுக்குமே லாய்க் ஆக மாட்டான், இப்போ வந்து நல்லா படிப்பான், நல்லா விளாடுவான் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே நம்ம இல்லைன்னாலும், இந்த மாதிரி எல்லாராலையுமே ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ளே இல்லைன்னாலும் நமக்குன்னு ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம எப்போவுமே ஜாலியாக சிரித்து பேசிட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரி இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்மளால் இருக்க முடியாது. நான் ஆல்ரெடி என் சேனல்லே சொல்லியிருப்பேன். அதாவது ஒருத்தன் பெஸ்ட் இன்ட்ரோவர்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, 8 பேர் சுற்றி உக்காந்து கத்தி பேசினா கூட அந்த இடத்துல ஒருத்தனால சோன் அவுட் ஆக முடியும் அப்படின்னா அவன் பெரிய இன்ட்ரோவர்ட் தான். அண்டு நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதை வந்து காலேஜ் போனோடனே நம்ம பிரேக் பண்ணணும், நம்மளுடைய கேரக்டரையே வந்து பர்சனலாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்குள்ளே நான் இறங்கிட்டேன். அதனாலே காலேஜுக்கு புதுசாக போனேன், பக்கத்தில் யாருன்னா வந்து உக்காடுறாங்க அப்படின்னா சும்மாவே நம்ம பேரை சொல்லி கை கொடுக்க வேண்டியது. என்னன்னா மியூச்சுவலாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாராமா, ஆகி பெரிய இவர் ஒரு புலித்தி அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையுமே மைண்ட் செட் பண்ணுறாராமா. வேறு யாரும் இல்லை, நான் என்ன தான் சொல்கிறேன்.
அந்த ஒரு 2-3 டேஸில் வந்து இந்த மாதிரி தான் கிரிஞ்சு பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வாரத்தோடைய எண்டில் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டும் தனியாக கல்ச்சுரல்ஸ் மாதிரி ஒன்று நடத்துகிறோம். அதாவது உங்களுக்கு எதனா ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்குது, கல்ச்சுரல்ஸ் ரிலேட்டடாக, அதாவது டான்ஸு, சிங்கிங்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேம்ஸ்லாம் வந்து ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து சீனியர்ஸ் எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸ்கூல்லலாம் வந்து பெருசாக இந்த மெயினாக எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆகிற அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா ஒன்று மியூசிக் இருக்கும், இல்லை சிங்கிங் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து ஸ்கூல்லேருந்து கிளம்ப போகிற அந்த லாஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து மிமிக்ரி வருங்கிற விஷயம் எனக்கே தெரியும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து மிமிக்ரின்னு ஒரு ஆப்ஷனே வச்சுருந்தாங்க. கேட்டகரி இருக்குது, பேர் கொடுக்குதுன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம சும்மா கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் கடைசியாக என்ன ஆச்சுன்னா அங்கேயும் மிமிக்ரி பண்ணுறதுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் தனியாக போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னடா உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக உன்னை பற்றியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இருங்க இது வந்து ஒரு படம் மாதிரி. இப்போ தான் ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகிட்டே வருது, இன்னொரு கேரக்டர் இப்போ தான் உள்ள என்ட்ரி ஆக போகுது. அப்படி மிமிக்ரிக்கு வந்து பேர் கொடுத்துட்டு எனக்கு வழக்கமாக தெரிஞ்ச ஒரு 5 வயசு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி நர்வஸாக உட்காந்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி நர்வஸாக பக்கத்தில் இன்னொரு ஆள் உட்காந்துட்டு இருந்தார். அவன் நர்வஸாக இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், இவனும் நம்மளை மாதிரி ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை கூப்பிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னான். நம்ம டிபார்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ட்ரடியூஸ் ஆகிப்போன்னு நான் என் பேரை அதே மாதிரி கை கொடுத்து சொன்னேன். அவனும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் பேரை சொல்கிறான், ஜெய்சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரை கேட்குறப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஃப்ளாஷை கட் ஆகி என்னுடைய கிளாஸ் போகுது. அதாவது இந்த இன்சிடெண்ட் எல்லாமே நான் காலேஜ் சேர்ந்த ஒரு வாரத்தில் தானே நடந்திருக்கு. அதாவது ஒரு வாரத்தோட எண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் காலேஜில் சேர்ந்த நாளே வந்து நான் ஒரு பேரை பற்றி கேள்விப்படுறேன். அதாவது மேம் வந்து சரி இங்கே ஜெய்சூர்யா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்போ தான் அவன் கை தூக்கி எழுந்திரிச்சான். காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் ஆன்லைனில் ஒரு 2-3 டைம் நடந்தது. அப்போ வந்து இந்த பேர் அவங்க நிறைய நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து இவன் ஸ்டாஃப் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறமா அவன் நர்வஸாக உட்காந்துருக்கிறத பார்த்து என்ன எதனா பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால், இல்லை காலேஜில் யாராவது ஒருத்தர் ரேண்டமாக கூப்பிட்டு நீங்கள் இங்கே வந்ததை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னாங்க. என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க கடைசியில் அப்படின்னு சொல்கிறப்போ, சூப்பர் ப்ரோ பேசிடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த திருக்குறளில் மடப்பாடம் பண்ணணும், இதுக்கு கீழே நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த கண்டென்ட்லாம் வேறு பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், ப்ரோ ஒன்றும் கவலைப்படாத, ஸ்டேஜில் போய் நின்று முன்னாடி எல்லாமே பிளாங்காக இருக்கிற மாதிரி நீ நினச்சிக்கோ, ஆளை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் என்னவோ அந்த ஸ்டேஜில் ஒரு 10-12 தடவை பர்ஃபார்ம் பண்ண மாதிரியும் எனக்கு என்னவோ ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லைங்கிற மாதிரியும் நான் அவங்ககிட்ட தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நானே எப்படி பண்ண போகிறேங்கிற பயம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் முன்னாடியும் நின்று ஃபேஸ் பண்ணுறப்போ ஒரு பயம் இருக்கும்ல, அதாவது இந்த தொண்டை கவுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா தொண்டை இப்போவே கவுது, வாய்ஸ் வருமா வராதாங்கிற மாதிரி என்னுடைய மைண்டு வாய்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒன்ஸு அது எதுவுமே மைண்ட் பண்ணாமல் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என் லைஃப்லேயே வந்து இப்போது வரைக்கும் எப்படின்னா நம்ம பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு இப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்ற லெவலுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு அங்கே கிடச்சிது. ஃபஸ்ட்டு டைம் என்ன நினச்சி நானே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிட்ட மூமெண்ட் இது எனக்கு முடிஞ்சுது. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அவன் தான் பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் போய் நிற்கிறான். சரி இங்கே ரொம்ப நர்வஸாக பேசிக்கிட்டு இருந்தான், அங்கே போய் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தப்போ அவன் முதல்ல எழுதி வச்சிருந்த ஒரு திருக்குறளை பார்த்து படித்தான். அது என்ன குறள்னு கூட எனக்கு மறந்து போச்சு. படித்து முடிச்சுட்டு இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், இதுக்கப்புறமா நானே ஜென்ரலாக எதுனா பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அப்படியே கையிலேருந்து தூக்கி வீசிட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா நடுவில் சின்ன சின்ன கவுண்டர்ஸு, அவன் லைஃப்பில் நடந்த சில ட்ராஜடியான விஷயத்த கூட அவன் ஃபன்னியாக சொல்ல ஆரம்பிச்சுது. இது எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஆடிட்டோரியமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுறப்போ எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஒருத்தர் கூட இவனடா தேவையில்லாமல் இப்படி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், இவன் ஆடுறதுலாம் உட்காந்து நான் பார்க்கணுமா, இவன் பாடிக்கிட்டு இருக்க உட்காந்து கேட்கணுமாங்கிற மாதிரி யாரும் வந்து முகம் சகிக்காமல் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருமே பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அது ரொம்ப ஆர்கானிக்காக நடந்துச்சு அந்த ஈவெண்ட்டு தான். அந்த மாதிரி அவன் அங்கே நின்று பேசிட்டு இருக்கும்போது நாங்களும் கீழே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அவன் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன ப்ரோ பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பயந்துட்டு இருந்தேன், கடைசியில் செம்ம பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவான்ட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் நாங்கள் 2 பேரும் வந்து பேச ஆரம்பித்தோம்.
எனக்கு வந்து எப்போவுமே இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, எனக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ்னு பெருசாக எதுவும் கிடையாது. எல்லாருமே ஒபே பண்ணுவேன், டிசிப்ளினாக இருப்பேன். எனக்கு பெருசாக எதுவும் டேலண்ட் இல்லைனா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் என்கிட்ட எல்லாருமே பெருசாக குறையா சொல்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட ஓப்பன் அப் ஆகி பேச மாட்டேங்கிறான், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட. வெளியே இடத்துக்குலாம் இப்படி போனால் உன்னால் பழைக்க முடியாது, எல்லாம் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்க ஒரு ரீசனால தான். அதனால் நான் யாருன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக பார்த்தேன்னா, ஒரு நாள் நம்ம இவங்கள மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் சூர்யாவும் பாரபட்சம் பார்க்காம அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதையும் தாண்டி ஸ்டாஃப் கிட்டேயும் ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவான். அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க உங்களுடைய ஸ்கூலில், காலேஜில் இல்லை ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டை பார்த்துருப்பீங்க. அதாவது எல்லாருமே வந்து வாவனும் வாயை பழக்கிற அளவுக்கு பெருசாக டேலண்ட் இருக்காது, டாப்பராக இருக்க மாட்டான், ஸ்போர்ட்ஸு கல்ச்சுரல்ஸு அந்த மாதிரி எதுலேயும் ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். ரிமார்க்கு 1-2 அவன் மேலே இருக்கும், ஆனால் அது சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ணி அவன் மேலே வச்சா மாதிரி, ஊர் உலகத்தில் பண்ணாத தப்பா அவன் பண்ணாங்கிற மாதிரி இருக்கும் அவன் மேலே கொடுத்த ரிமார்க்கெல்லாம் பார்த்தா. ஆனால் அந்த ரிமார்க்கெல்லாம் இருந்தால் கூட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் ஃபேக்கல்ட்டிக்கிட்டேயும் நல்ல கிரேஸ் இருக்கும். அவனை எப்போ பார்த்தாலும் அவனும் அந்த ஸ்மைலி ஃபேஸோடு இருப்பான், அவனை பார்க்குறவங்களும் அதே ஸ்மைலோடு அவனை வெல்கம் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சூர்யா. ஃபஸ்ட் இயரில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு, எக்ஸப்ட்டு அதாவது எது வரைக்கும்னா இந்த செமஸ்டர் எக்ஸாமை முதல்ல ஃபேஸ் பண்ணுற அந்த மூமெண்ட் வரைக்கும். அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம ஸ்கூலெல்லாம் படிச்சுட்டு வரப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய பொய் என்ன சொல்லி ஏமாத்திருப்பாங்க அப்படின்னா, தம்பி பப்ளிக் தான் முக்கியம், நீ பப்ளிக்கை முடிச்சிட்ட அப்படின்னா காலேஜ்லாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை ஏமாற்றி அமைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் பப்ளிக் எழுதும்போது கூட நமக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கும். ஆனால் இங்கே இந்த காலேஜில் வந்து செமஸ்டர் எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 செமஸ்டர், அதுவும் 3 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு ஒரு தலைவலியாக அது வந்து நிற்கும். சரி, அந்த எக்ஸாமையும் எப்படியாவது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதையாவது படித்து தேய்ச்சி எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா ரிசல்ட் டேன்னு ஒரு டே வரும். இந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு பாசிட்டிவ்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிப்போம்ல, அதை விட பயங்கரமாக பயப்படுற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு சப்ஜெக்டில் கூட ஆரியை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறது. அதுவும் ஃபஸ்ட்டு செம் அப்போல்லாம் மிட்டு மாடல் எக்ஸாம் அப்போவே நமக்கு எதனா 1-2 எக்ஸாம் போச்சுன்னா நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலுக்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைம் அதெல்லாம். அப்படி இருக்கப்போ செமஸ்டர் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பீதியில் உட்காந்துட்டு இருந்தப்போ என்னத்தை சொல்கிறது, எதிர்பாராத விடமாக ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேருமே அரியர்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் வந்துச்சு. ஆனால் நான் என்ன நினச்சி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சூர்யாவை பார்த்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணேன். ஏன்டா நீயே பரிதாபமான நிலையில தான் இருக்கிற, நீ என்னடா அவனை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. எத்தனை அரியர்ஸ் எனக்கு இருக்குது அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் 2 பேருமே சொல்லிக்க மாட்டோம். அதாவது வெளியே யாருன்னா கேட்டால் காமனாக சொல்லிடுவோம், ஆனால் வீடியோவில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னை விடவும் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செம்லேயே வந்து அவனுக்கு தான் கொஞ்சம் ஹையஸ்ட் பேப்பர் இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வந்து வருது. வந்த உடனே மனுஷன் கண் கலங்கிட்டான். அதாவது அவன் சண்டை போட்டு அவனுக்கு வேண்டாத சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவனை டார்கெட் பண்ணி சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவன் மேலே வைக்கிறப்போ அப்போ கூட சும்மா கல் மாதிரி நின்ன மனுஷன் ஃபஸ்ட்டு அரியரை ஃபேஸ் பண்ணுறப்போ கண் கலங்கினதை பார்த்துட்டு நமக்கே பயம் வந்துச்சு. இவன் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டு, எதாக இருந்தாலும் தைரியமாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிற ஆள் இவனே கலங்கிட்டான்னா நமக்குலாம் என்ன கேதி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் லைஃப்பில் இது எல்லாமே வந்து ஒரு பேஸ் தான், இதோட முடிய போகிறது இல்லை, இதுதான் நம்ம லைஃப் டிசைட் பண்ணோம் அப்படின்னும் கிடையாது. கண்டிப்பாக 2 பேருக்குமே வந்து 2 பேருன்னு இல்லை, காமனாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெயிலியர் வரப்போ நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம மைண்டில் நிற்கும். அது வந்து நம்மளை டுவர்ட்ஸ் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்மளை மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும். இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் இப்போதைக்கு மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த செம்முக்குன்னு. எபிசோடில் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் இயரையே தாண்டலை, ஆனால் ஆல்மோஸ்ட் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தாண்டிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, தனியாக ஒரு எபிசோடு போடுற அளவுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னா, இது வந்து பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோவுக்கும்
அந்த வீடியோவுக்கும் நீங்கள் பார்த்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இது இப்போதைக்கு முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.